Taste the Daily. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கான குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா, மருத்துவ வசதி, இலவச ரயில் மற்றும் பேருந்து பயண அட்டைகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய் அலுவலரிடம் மனு அளித்தனர். மேலும் பலமுறை மனு அளித்தும் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என அதிகாரிகளுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வெற்று விளம்பரத்திற்கு பல கோடியை செலவழிக்கும் விடிய அரசு சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் கோரிக்கையை நிறைவேற்ற பலரும் வலியுறுத்துகின்றனர். சென்னை திருவிக நகர் பேருந்து நிலையம் புதிதாக கட்டி திறக்கப்பட்ட ஓரிரு மாதங்களிலேயே மேற்கூரை உடைந்து சேதமடைந்துள்ளது. பேருந்து நிலையத்தில் குடிநீருக்காக அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணற்றின் கான்கிரீட் ஸ்லாப்கள் ஏற்கனவே உடைந்துள்ள நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு பெய்த மழையில் பேருந்து நிலையத்தில் மேற்கூரையும் சேதமடைந்துள்ளது. விடியா ஸ்டாலின் மாடல் அரசு தரமற்ற முறையில் பேருந்து நிலையத்தை அமைத்திருப்பதே சேதங்களுக்கு காரணம் என பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாநகர் ஆரணி சாலையில் இருந்த சேதமடைந்த மின்கம்பம் திடீரென உடைந்ததில் மின் வயர் அறுந்து சாலையின் குறுக்கே விழுந்துள்ளது. இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் இரு பக்கமும் வாகனங்களை நிறுத்தி மின்வாரிய அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தும் 20 நிமிடங்களுக்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்படாததால் அச்சமடைந்த வாகன ஓட்டிகள் சாலையிலேயே நின்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பல கோடி ரூபாயை கட்டணமாக வசூலிக்கும் திமுக அரசின் மின்வாரியத்துறை அச்சம் ஏற்படுத்தும் வகையில் உள்ள மின்கம்பங்களை மழைக்காலத்திற்கு முன்பே அகற்ற மக்கள் வலியுறுத்துகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீபாவளி பண்டிகையையொட்டி கடலை மிட்டாய் விற்பனை அதிகரித்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தற்போது கடல் பாசி கடலை மிட்டாய், ரோஸ் பெடல்ஸ் கடலை மிட்டாய், முருங்கைக்கீரை கடலை மிட்டாய், பூசணி விதை கடலை மிட்டாய், கருப்பு கவுனி கடலை மிட்டாய் என பல்வேறு புதிய வகைகள் விற்பனைக்கு வந்துள்ளன. தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் அதிக அளவில் ஆர்டர்கள் வந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோவில்பட்டி கடலை மிட்டாய் தான் தீபாவளிக்கு அதிகமான சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா கடலை மிட்டாயில் அவ்வளோ சத்து நிறைந்த ஒரு கடலை மிட்டாய் அப்படிங்கிறதுனால விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்கிறதுனால கடலை மிட்டாயை மக்களுக்கு கிஃப்டாக வாங்கி கொடுக்குறாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கடலை மிட்டாயிலே சத்து நிறைந்த கடல் பாசியை கலந்து கடல் பாசி கடலை மிட்டாய், அதுக்கடுத்து முருங்கை கீரையை கலந்து முருங்கை கீரை கடலை மிட்டாய், அடுத்து கருப்பு கவுனி அரிசியில் கருப்பு கவுனி அரிசி கடலை மிட்டாய், அப்புறம் பூசணி விதையை போட்டு பூசணி விதை கடலை மிட்டாய், அப்புறம் ரோஸ் பெடல்ஸ் போட்டு ரோஸ் பெடல்ஸ் கடலை மிட்டாய், இந்த மாதிரியான வித்தியாசமான கடலை மிட்டாயை தயார் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸாக நம்ம கொடுக்குறோம். சென்னை மதுரவாயல் பகுதியில் ஃப்ரைட் ரைஸ் கேட்டு துரித உணவகத்தின் ஊழியர்களை தாக்கிய போதை ஆசாமியின் வீடியோ காட்சி வெளியான நிலையில் அந்த நபர் சிக்கினார். மதுரவாயல் MMDA காலனியில் உள்ள கார்த்தி என்பவரின் உணவகத்திற்கு சென்ற அதே பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்ற இளைஞர் ஃப்ரைட் ரைஸ் கேட்டு உணவு வர தாமதமானதால் உணவகத்தில் இருந்த பொருட்களை கீழே தள்ளிவிட்டதுடன் அங்கிருந்த வடமாநில ஊழியரை கன்னத்தில் அறைந்துள்ளார். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் மீது சிறிதும் அச்சமில்லாததால் போதை ஆசாமிகளின் அட்டகாசங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே 3 ஆண்டுகளுக்கு மேலாக மயானம் செல்ல பாதை வசதி இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். வீரநத்தம் கிராமத்தில் மயானம் செல்ல பாதை வசதி இல்லாததால் சேரும் சகதியுமாக உள்ள பாதையில் சடலங்களை சுமந்து செல்லும் அவல நிலை உள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளிடம் மயானம் செல்ல சாலை வசதி ஏற்படுத்தி தருமாறு பலமுறை கோரிக்கை விடுத்தும் செவி சாய்க்கவில்லை என கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பழைய கந்தர்வக்கோட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்காததால் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் பணிபுரியும் 25 ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த ஊழியர்கள் தங்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களது போராட்டத்தால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அவ்வழியாக சென்ற வாகனங்கள் சுங்க கட்டணம் இன்றி சென்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் நடைபெற்ற வாரச்சந்தையில் தீபாவளியை முன்னிட்டு ஒரே நாளில் 3 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். வேப்பூர் வாரச்சந்தைக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட ஆடுகள் 5,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை விற்பனையாகி 3 கோடி அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்றது. இதனால் வியாபாரிகளும் ஆடுகள் வளர்ப்போரும் மகிழ்ச்சியடைந்தனர். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு உயர்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பொம்மை முதல்வரான ஸ்டாலின் பொய்யான வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்து தங்களை ஏமாற்றிவிட்டதாக அரசு ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.